தமிழ்நாட்டு வளர்ச்சியை தடுத்தா, தமிழ் மொழியை புறக்கணிச்சா, தமிழ் பண்பாட்டு மேல தாக்குதல் நடத்தினா தமிழ்நாட்டு மக்களுடைய பதில் எப்படி இருக்கும்னு ஏப்ரல் 19ஆம் தேதி உங்கள் வாக்குகள் மூலம் நீங்கள் காமிக்கணும். அமைதியான இந்தியா தான் வளர்ச்சியான இந்தியாவா வளர முடியும். நம்ம எதிர்கால தலைமுறைக்கு அமைதியான இந்தியாவை உருவாக்கி வழங்குகிற கடமை வாக்காளர்களான உங்க ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு. அதை மனசுல வச்சு இந்தியா கூட்டணிக்கு நீங்க வாக்களிக்கணும். அதை கேட்கறதுக்கு தான் நான் இங்க வந்திருக்கிறேன். இந்தியா கூட்டணி ஆட்சி அமைஞ்சா இந்தியா வளம் பெறும். குறிப்பா தமிழ்நாடு அதிகமாக வளம் பெறும். இங்க திராவிட மாடல் ஆட்சியை நாம அமைச்சு 3 ஆண்டு காலமா பல்வேறு சிறப்பான திட்டங்களை தீட்டி வரோம். பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் குழந்தைகளை பள்ளிக்கு நோக்கி வரவழைக்கணும்னு மதிய உணவு திட்டத்தை ஆரம்பிச்சார். பெற்றோர்கள் பலர் வேலைக்கு போறதால காலையில பள்ளிக்கு வர குழந்தைங்க சாப்பிடாம வராங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்க ஸ்டாலின் தொடங்கி இருக்கக்கூடிய திட்டம் தான் காலை உணவு திட்டம். 16 லட்சம் குழந்தைகள் பசியார் இந்த திட்டத்தை பத்தி சமீபத்தில் ஒரு ஆவணப்படம் பார்த்தேன். அதுல ஒரு பெற்றோர் சொல்றாங்க, சாம்பார்ல நிறைய காய்கறிகள் போட்டு செய்யறாங்க, இதனால குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து போதுமான அளவு கிடைக்குதுன்னு சந்தோஷப்பட்டு பேசுறாங்க. இன்னொரு தந்தை சொல்றாரு, இப்பெல்லாம் நாங்க வீட்டுல செஞ்சா கூட பசங்க சாப்பிடுறது இல்ல, ஸ்கூல்ல ரொம்ப நல்லா இருக்கு, அங்க போய் சாப்பிடுறேன்னு சொல்றாங்க. நண்பர்களோடு போட்டி போட்டுக்கிட்டு நல்லா சாப்பிடுறாங்க. 7:30 மணிக்கெல்லாம் சுட சுட சாப்பாடு வந்துருது அப்படின்னு பேசியிருந்தார். இப்படி ஏழை எளிய நடுத்தர குடும்ப பெற்றோர்களின் கவலையை போக்கி நம்ம குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தையும் அவங்க வகுப்புல சோர்வில்லாம தெம்பா பாடங்களை கவனிக்கவும் இந்த திட்டம் வழிவகுத்திருக்கு. அது மட்டுமில்ல, இதனால எடை குறைவா இருந்த மாணவர்களுடைய எடை அதிகரிச்சிருக்கு. ஏன் மாணவர்களுடைய வருகை, பள்ளிக்கு வரக்கூடிய வருகை அதிகரிச்சிருக்குன்னு ஆய்வு முடிவுகள் வந்திருக்கு. இந்த புரட்சிகர திட்டத்தை இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்கள் மட்டுமல்ல, வெளிநாடு அமெரிக்காவுக்கு பக்கத்தில் இருக்கிற மிகப்பெரிய வளர்ந்த நாடு, வளர்ச்சி பெற்ற நாடு கனடா நாட்டிலையும் அறிமுகப்படுத்த போறதாக அந்த நாட்டு பிரதமர் அறிவிச்சிருக்கிறார். அதேபோல கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் பற்றி தனியார் தொலைக்காட்சி ஒன்று பெண்கள் கிட்ட கருத்து கேட்கிறாங்க. அதுல ஒரு தாய்மார் சொல்றாங்க, ஸ்டாலின் அண்ணன் தர இந்த உரிமை தொகை வச்சு எங்க வீட்டுக்கு மளிகை பொருள் வாங்குறேன், உண்மையான தேவை இருக்கிற எல்லாருக்கும் இந்த தொகை போய் சேருது என்பதற்கு நானே சாட்சின்னு சொன்னாங்க. இப்படி தமிழ்நாடு முழுவதும் 1,15,00,000 பேர் மகளிர் பயன்பெறாங்க. எங்க தாய் வீட்டு சீர் மாதிரி மாசம் 1000 ரூபாய் எங்க அண்ணன் ஸ்டாலின் தராருன்னு பாசத்தோடு உரிமையோட இந்த திட்டத்தை கொண்டாடுறாங்க. உரிமை தொகையால கிராமங்கள்ல பணப்புழக்கம் அதிகரிச்சு உள்ளூர் சிறு வணிகர்களின் வியாபாரமும் பெருகி இருக்கு. இது சமூக புரட்சி திட்டம் மட்டுமில்ல, பொருளாதார புரட்சி திட்டமும் இன்னைக்கு மாறி இருக்கு. அடுத்து தினமும் லட்சக்கணக்கான மகளிர் மகிழ்ச்சியா நாங்க ஸ்டாலின் ஐயா பஸ்ல இலவசமா பயணம் பண்றோம்னு சொல்லக்கூடிய விடியல் பயணம் திட்டம். வெளியூர்ல வேலைக்கு செல்லக்கூடிய மகளிர் பாதுகாப்பா தங்குறதுக்கு தோழி விடுதி, கல்லூரியில் படிக்கும் பெண் பிள்ளைகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கக்கூடிய புதுமை பெண் திட்டம். அடுத்து விவசாயியுடைய கஷ்டங்களை பத்தி ஸ்டாலினும் உதயநிதியும் பேசலன்னு நீலிக்கண்ணீர் வெடிச்சிருக்கிறார் பழனிசாமி.
விவசாயிகள் உங்க ஆட்சியில மாதிரி கஷ்டத்தில் இருந்தா தானே அவங்கள கஷ்டங்களை பேசுவாங்க. கழக ஆட்சியில விவசாயிகள் மிக மிக மகிழ்ச்சியா இருக்காங்க. பழனிசாமிக்கு உண்மையிலே உழவர்கள் மேல அவ்வளவு அக்கறை இருக்குன்னா இப்போ ஒன்றிய அரசுக்கு எதிராக போராடுகிற உழவர்களுக்காக ஏன் பழனிசாமி பேசல? அவங்களுக்காக ஏன் கண்ணீர் வடிக்கல? அதுக்கு காரணமான மோடியை ஏன் விமர்சிக்கல? 3 வேளாண் சட்டங்கள் கொண்டு வந்து உழவர்கள் வயிற்றில் அடிச்சது ஒன்றிய பாஜக அரசு. 1.5 வருஷம் 1.5 ஆண்டுகள் தலைநகர் டெல்லியில தங்கி போராடினாங்க விவசாயிகள். அவங்க தெரிவிச்ச எதிர்ப்பினால் தான் பின்வாங்கிச்சு பாஜக அரசு. அப்ப பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்தது ஒன்றிய அரசு. ஆனா அதையும் கடந்த ஓராண்டு காலத்தில் நிறைவேற்றல. எனவேதான் மீண்டும் டெல்லியில உழவர்கள் போராட்டம் தீவிரம் அடைஞ்சுக்கிட்டு இருக்கு. அவங்க மேல இரக்கமற்ற வகையில தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு. எதிரி நாட்டு பயங்கரவாதிகள் மாதிரி மோடி அரசு சொந்த நாட்டு உழவர்களை பழிவாங்கினப்போ இந்த பச்சை பொய் பழனிசாமி எங்கே போனார்? உழவர்களுக்கு எப்படிப்பட்ட துரோகத்தை பண்ணார் இந்த பழனிசாமி? 3 வேளாண் சட்டங்கள்ல எந்த பாதிப்பு இல்ல, பாதிப்பு இருக்கிறதா சொல்றவங்க கூட நான் விவாதிக்க தயார். இந்த சட்டம் வந்தா தமிழ்நாட்டு விவசாயிகள் உத்தரப்பிரதேசத்துக்கு போய் வியாபாரம் செய்யலான்னு கப்சா விட்டவர் பழனிசாமி. போராடின விவசாயிகளை அவங்க விவசாயிகளே இல்ல புரோக்கர்னு சொன்னார். ஆக விவசாயிகளை புரோக்கர்னு சொன்ன அரசியல் புரோக்கர் தான் பழனிசாமி. அப்படிப்பட்டவர் இன்னைக்கு விவசாயிகளுக்காக நீலி கண்ணீர் வடிக்கிறார். பழனிசாமி அவர்களே, திமுக ஆட்சியில தான் வேளாண்மைக்குன்னு தனி நிதிநிலை அறிக்கை தாக்கல் செஞ்சிருக்கிறோம். 3 ஆண்டுகளை 2 லட்சம் விவசாயிகளுக்கு மின் இணைப்புகளை கொடுத்திருக்கிறோம். நீங்க கஜானாவை தூர்வாரினீங்க, நாங்க மாவட்டங்கள்ல கால்வாய்களை தூர்வாரி காவேரி கடமடைக்கும் கொண்டு சேர்த்தோம். உணவு அமைச்சர் இங்க இருக்காரு சக்கரபாணி. ஒவ்வொரு ஆண்டும் கொள்முதல்ல சாதனை பண்றோம். வேளாண் துறை சார்பில் கண்காட்சி, திருவிழா, சங்கமம் நடத்தி உழவர்கள் உள்ளத்துல நம்பிக்கையை விதைக்கிறோம். மண்ணும் செழிக்குது, மக்களும் செழிக்கிறாங்க. இதுதான் திராவிட மாடல் ஆட்சி. உழவர்களுக்கு துரோகம் செஞ்ச மாதிரியே குடியுரிமை திருத்த சட்டத்தை ஆதரிச்சு வாக்களிச்சு சிறுபான்மை இஸ்லாமிய சகோதரர்களுக்கு துரோகம் செஞ்சார் பழனிசாமி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.